ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் சுட வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்க. தெலுங்கு வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் 4ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை காலை 8:36 வரை இருக்குங்க. அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாக மாறி விடுகிறதுங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறார். 5ஆம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் இன்று தினம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. எந்த வகையில் நல்ல செய்திகள் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, திருமண வரன்கள் உங்களுக்கு கைகூடி வந்துள்ள ஒரு நல்ல செய்திகள், சுப செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வரன்களை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்களை விரைவிலே நடத்த முடியுங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உண்டுங்க. வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். ஏன்னா திடீர்னு நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் காண முடியும். பல மடங்கு உங்கள் வியாபாரத்தை பெரிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் தொழிலில் புதிய புதிய பார்ட்னர்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்குங்க, ஒற்றுமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக அவருடைய கல்வி முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு பூரிப்பான சந்தோஷமான ஒரு பெருமையான தருணங்கள் ஏற்படுங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் கல்விக்கு நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய வகையில் உதவிகள் நீங்கள் செய்து தருவீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். நீங்கள் முயற்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயரதிகாரிகளுடைய பாராட்டு மழையில நீங்கள் அணையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பாக காரியங்களை செய்து முடித்து உங்கள் உயரதிகாரிகளை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்றைய தினம் திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வைத்து ஜீவனம் பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் புரியக்கூடிய நண்பர்களை உங்கள் தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய மனதில் திடம் அதிகரிக்கும், உங்களுடைய உடலிலும் திடம் அதிகரிக்குங்க. அதனால வலுவாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளிலும் சரி உங்கள் செயல்பாடுகளிலும் சரி நல்ல வலுவான ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கு நண்பர்களே. மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சமே இருக்காதுங்க, ஒரு பயமே இருக்காது. மேலும் உங்களுடைய மனதுடைய சக்தி கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே இந்த வேகத்தை நீங்கள் எப்பயுமே கன்டினியூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நல்ல வேகம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்லா ஒரு வலிமை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. 2 மடங்கு வலிமை உண்டு. தேக பலம் மற்றும் உங்களது மனோபலம் 2மே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் யாரு கூடயும் தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. தேவையில்லாம விவாதங்களை மேற்கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான சில குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி விடுங்கிறதுனால நல்ல யோகமான சூழ்நிலை, நல்ல உயர்வான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்குங்க. மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் மிக அருமையாக இருக்கிறது. மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க கல்வியில கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்த உத்தியோகத்தை தளராம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய உங்க பெற்றோர்களுடைய ஆதரவு வேற லெவலில் பெருகிறதுனால உங்களுடைய நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க கெஸ்ட் கிட்ட விருந்தினர்கள்ட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. இந்த தினம் உலக வாழ்க்கை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் புதிய கண்ணோட்டமும் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். இன்றைய தினம் இன்பத்தை தேடி சில ஆன்மீக ஆசிரியர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு
தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து வெறுப்பை ஏற்படுத்தி தரலாம். அதனால பொறுமையாக இருங்க. உங்க காதல் வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக வலுப்பெறக்கூடிய வகையில இன்றைய தினம் தவறான நடவடிக்கைகள் எதுவும் செய்யாத அளவுக்கு காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரித்துக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் இந்த தேவையில்லாத சென்டிமெண்டலான சில உணர்வுகள் காரணமாக நீங்க கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கறனால பொறுமை தேவை. இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்க குடும்பம் அல்லது உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாத்திலிருந்து விலகி நீங்க இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஆன்மீக குருக்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது திருமண வாழ்க்கையில வந்து தலையிடுவாங்க. அதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில எப்பவுமே ப்ராப்ளம் வந்துட்டு தாங்க இருக்கும். அதனால 3ஆம் நபர் தலையீடு எதையுமே நீங்க உங்க திருமண வாழ்க்கையில அனுமதிக்கக் கூடாது. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை வந்து நீங்க மகிழ்ச்சியா மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், வெற்றிகரமான ஒரு நாள். நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் உங்களது திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை, நல்ல ஆதரவான சூழ்நிலை இருக்குங்க. 2 மடங்கு யோகமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 8 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது வரவு செலவுகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுறதுனால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக செலவுகளை வச்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் கொஞ்சம் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. சிக்கனமா செயல்படுங்க. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை பேசி நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது. ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு பாதை புலப்படும். அதை பிடித்துக்கங்க. அற்புதமான ஒரு நாள். தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். விவாதங்கள் வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு வாழ்க்கையை ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தோடு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சொல்லலாங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட முடியும். உங்களது வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. வேகம் தேவையில்லை. மித வேகம் மிக நன்று. இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய சக்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.